திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். உலக அளவில் வேலையின்மை பிரச்சனை ஒரு பக்கம் அதிகரித்திருக்கிற அதே சூழ்நிலையில் ஒட்டுமொத்த இந்தியாவில் 11 மாதங்களில் இல்லாத அளவு மிகப்பெரிய ஒரு அபாய சூழ்நிலையை வேலையின்மை பிரச்சனை எட்டியிருப்பதாக தேசிய புள்ளியியல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. ஏனென்றால் 11 மாதங்களில் இல்லாத அளவு சுமார் 5.5% இந்த விகிதாசாரம் உயர்ந்திருக்கிறதாக கூறப்படுகிறது. இது ஒட்டுமொத்த இந்தியாவின் பொருளாதாரத்திலே மந்த நிலைமையை உண்டு பண்ணுவது மட்டுமல்லாமல் தொழில்துறையில் சுணக்கத்தையும் ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது. ஏற்கனவே செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் நிமித்தமாக மிகப்பெரிய அளவில் வேலையிழப்புகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிற அதே சூழ்நிலையில் தற்போது இந்த ஒரு செய்தியானது மிகப்பெரிய ஒரு வேதனைக்குரிய அல்லது அதிர்ச்சிக்குரிய செய்தியாக பார்க்கப்படுகிறது. வேலை இழப்பு என்பது ஒவ்வொரு தேசத்திலும் அதிகரித்து வருகிற அதே சூழ்நிலையில் தற்போது இந்தியாவிலும் இது மிகப்பெரிய கணிசமான முறையிலே உயர்ந்திருப்பது என்பது ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கிறது. ஆகவே இந்த சூழ்நிலை நீடிக்குமே ஆனால் இந்தியாவின் பொருளாதாரம் மிகப்பெரிய மந்த நிலையை எட்டக்கூடிய அபாய நிலை இருப்பதாக கூறப்படுகிறது. ஆகவே கர்த்தர் மனமிறங்கி பொருளாதார சூழ்நிலையை மேம்படுத்தி கொடுக்க, வேலையின்மை பிரச்சனை மாற, வேலையை இழந்து தவிக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவையான நல்ல ஒரு ஆசீர்வாதமான பணியினை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதித்து அவர்களை உயர்த்த நாம் ஜெபிக்க போகிறோம். வேலையின்மை பிரச்சனையிலிருந்து நம்முடைய தேசம் விடுதலையாக நல்ல தொழில் திட்டங்கள், தொழில் தொடங்கக்கூடிய திட்டங்கள் ஒவ்வொன்றையும் அறிந்து கொண்டு வேலை இல்லாதவர்கள் அதை பயன்படுத்தவும், அதே போல நம்முடைய மத்திய மாநில அரசாங்கமும் வேலையின்மை பிரச்சனையை மாற்றுவதற்கு நல்ல திட்டங்களை கொண்டு வந்து அதன் மூலமாக வேலையின்மை பிரச்சனை முற்றிலும் மாறிப்போக, தேசம் ஆசீர்வதிக்கப்பட, ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட, குறிப்பாக இளைஞர்கள் அநேகர் இந்த வேலையின்மை பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். ஆகவே கர்த்தர் மனமிறங்கி இந்த சூழ்நிலையை மாற்றித்தர, தேசம் ஆசீர்வதிக்கப்பட, கர்த்தர் கிருபை தர நாம் ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய தேசத்தில் இதுவரை இல்லாத அளவு வேலையின்மை பிரச்சனை அதிகரித்திருப்பதை எண்ணி பாரத்தோடு அதற்காக ஜெபிக்கிறோம். குறிப்பாக 11 மாதங்களில் 5.5% ஆண்டவர் இந்த வேலையின்மை என்கிற பிரச்சனையின் விகிதாசாரம் உயர்ந்திருப்பதை எண்ணி ஆண்டவரை இந்த சூழ்நிலை மாற ஜெபிக்கிறோம். வேலையின்மை பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரை கர்த்தாவை நீங்க ஆசீர்வதித்து தேவையான ஆசீர்வாதமான நல்ல பணிகளில் அமர்த்தப்பட, ஆண்டவரே அவர்கள் நிமித்தமாக குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட ஜெபிக்கிறோம். எங்களுடைய மத்திய மாநில அரசு இந்த வேலையின்மை பிரச்சனையை மாற்ற நல்ல திட்டங்களை வகுத்து, ஆண்டவரே மக்கள், ஆண்டவரே குறிப்பாக இளைஞர்கள் வேலை வாய்ப்பினை பெற்றுக்கொள்ள, ஆண்டவரே தொழில் முன்னேற்றங்களிலே, ஆண்டவரே தேசம் ஒவ்வொரு மாநிலம் முன்னேற்றம் அடைய, அதன் மூலமாக இளைஞர்கள் ஆசீர்வதிக்கப்பட, ஆண்டவரே தகப்பனை வேலை இல்லாதவர்கள் நல்ல ஒரு பணிக்கு வருவதற்கு கிருபை தர ஜெபிக்கிறோம். ஏழ்மையில் வறுமையில் வாடி தவிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும், வேலையில்லா பிரச்சனையினால் திண்டாடுகிற, வேலை இழந்து தவிக்கிற ஒவ்வொருவருக்கும் தகுதியான ஆசீர்வாதமான பணியினை கொடுத்து ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். எங்களோடு ஜெபத்தில் இணைந்திருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.